செஃப் காயத்ரி பாலக்காடுல இருந்து ஒரு சூப்பரான டிஷ் சென்ட் பண்ணிருக்காங்க. கேரளா முட்டை ரோஸ்ட். எஸ், ஆமா, ஒரு அட்டகாசமான ஒரு ஹெல்தி டிஷ் தான் அது. ஆக்சுவலாக ஜென்ரலாக வந்து எக்கில் வந்து ஒரு லிமிட்டட் வெர்ஷன் தான் இருக்கும். ஒரு அதிகபட்சம் 5 to 10 வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. ஜென்ரலாக அந்த ஃபார்மேட் தான் இருக்கும். ஆமா செஃப். அதுலேருந்து கொஞ்சம் வெளில வந்து நல்லா டேஸ்ட்டாக ஒரு ஈவன் ஹெல்திங்கிறது நார்மலாக உள்ளது தான். பட் இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்த்து அந்த மசாலாவோட கலந்து வரப்போ அந்த ஃப்ளேவராக இருக்கட்டும், டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பால், ஓகே, நைஸ். அது நல்லா அப்படியே நல்லா ஸ்லோ ஃபயரில் அந்த மசாலாவோட கலந்து நல்லா அது நல்லா ட்ரை ஆகி ஒரு அட்டகாசமான டேஸ்ட் இருக்கும். ஸோ இப்போ பார்க்க போகிறது கேரளா முட்டை ரோஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வந்துடும். கேரளா முட்டை ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச முட்டை 4, நறுக்கிய சின்ன வெங்காயம் 15, நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய பூண்டு 10 நம்பர், நறுக்கிய பச்சை மிளகாய் 4, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, கெட்டியான தேங்காய் பால் 1 கப், கருவேப்பிலை சிறிது, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு. கேரளா முட்டை ரோஸ்ட் செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ குக்கிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே செஃப், ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு கடாய் ஹீட் ஆனோன்னா எண்ணெய். கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பழைய காலத்து பாட்டின்னு இருக்காங்கல்ல, தாளிப்பு ஏதாவது ஒரு தாளிப்பு போடுறாங்க அப்படின்னா வீட்டில் டிவியிலேருந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுவாங்க. யாரையும் பேசக்கூடாதுன்றாங்க. எல்லாம் அமைதியாக ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி. ஏன்னா அந்த அளவு காஷனாக இருப்பாங்க. என்னன்னா தாளிப்பு இருக்குல்ல, தாளிப்பு போகிறப்ப எண்ணெய் மேலே தெரிச்சிடக்கூடாது, இல்லை கன்சர்ன் பார்த்து அடுப்பில் இருந்து கீழே விழுந்துடக்கூடாது. அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பாருங்கள், இப்போ லைட்டாக ஒரு காட்டு காட்டணும்னா நல்லாவே புரியுது. ஃபார்மேட்டாக ஈஸியாக ஃபார்மேட் ஆகிடுறீங்க பார்த்தீங்களா? எஸ், புரிஞ்சிருச்சு எனக்கு. இனிமேல் வந்து செஃப் வந்து இனிமேல் ஆயில் தான் எல்லாமே பண்ண போகிறான்னு நினைக்கிறேன். என்கிட்ட வந்து அது காமிச்சா நான் சைண்ட் ஆகிடுவேன்ட்டு. இல்லை, இது ஆக்சுவலாக நார்மலாக நடக்கிற விஷயம். ஓகே, நான் அதாவது கேட்டரிங்னா படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 30 இயர்ஸ்க்கு முன்னாடி ட்ராவல் பண்ணுறப்போ எல்லாம் அமைதியாக நான் கூட பயந்து போய் என்னமோ பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா என்ன லாஸ்ட்டாக சாதாரணமாக ஒரு தாலி போடுவாங்க. அதுக்கு அவங்க அந்தளவுக்கு ஒரு ப்ரிகாஷனாக இருப்பாங்க. புரியுது. அது வந்து நம்ம மேலே யார் மேலே பற்றக்கூடாதுலாம் ஒரு புரியுது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டோம், ஒரு பேலீஃபு, தாளிப்பு சேர்த்துட்டோம். தென் இதில் நல்லா நறுக்குன மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் சார் நமக்கு இஞ்சி, பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். ஓகே, தென் கொஞ்சம் கருவேப்பிலை. தென் இதுலேயே வந்து சின்ன வெங்காயம் நம்ம சேர்த்துக்கிறோம். அவங்க ஆக்சுவலாக கிராமத்தில் அப்படின்னா இருந்தாங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம அப்படியே இருக்கணும்னா இல்லை, நம்ம ஜாலியாக ஒர்க் பண்ணணும். கிச்சன் அப்படின்னாலே வந்து இப்போ எப்படி ஒரு கிரிக்கெட் இருக்குது, ஒரு வாலிபால் பிடிச்சி விளாட்றாங்க, பேஸ்கெட் பால் பிடிச்சி விளாட்றாங்க, அது மாதிரி கிச்சன்லேயும் வந்து நம்ம ஜாலியாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அந்த டேஸ்ட்டு, அரோமா, ஐஎப்பில் எல்லாமே சூப்பராக வந்துடும். ஆமாம் செஃப். லைக் ஒன்றும் இல்லை, எங்கள் பாட்டி ஜஸ்ட் ஒரு தோசை தான் சுடுவாங்க. அந்த தோசையே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அவங்க லவ் பண்ணி சுடுறாங்களா இல்லைன்னா அது எவ்வளோ நேரம் அந்த ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இப்போ என்ன பண்ணுவோம், ஹையில் வச்சு பட்டு தோசையை திருப்பி கொடுத்துருவோம். நீனு சொல்லுமா நம்ப இட் மீன்ஸ் நம்பலாம். ஓகே, நம்பலாம். செஃப்பை வந்து நம்ம வந்து விட்டுறலாம். ஸோ நம்மளாம் என்ன பண்ணுவோம், ஹையில் வச்சு பட்டுன்னு அந்த தோசையை பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் அவங்க அழகாக பார்த்து அது ப்ராப்பராக தோசை ஸ்லிம்லேயே வச்சு ஒரு அழகாக ஒரு தோசை வந்து போட்டால் ஆக்சுவலாக தோசையுமே வேற லெவலில் இருக்கும். நம்ம சுடுற தோசையோட வெரைட்டியை பொறுத்து இருக்குது. இப்போ நார்மலாக தோசை ஊற்றுவாங்க. ஃபஸ்ட்டு ஊற்றுறப்ப நல்ல டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் ஹீட் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்லோ ஃபயரில் குக் ஆகிறப்ப ரவா தோசைனா பார்த்தீங்கன்னா ஒரு ரவா தோசை ஊற்றுறதுக்கு 3 நார்மல் தோசை இருக்குல்ல, 3லேருந்து 4 தோசை ஊற்றுற டைம் நம்ம ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணோன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அந்த பதம், அந்த கிறிஸ்பியாக அதாவது மொத்தமான கல் ப்ளஸ் அதை வந்து ஒரு 4 தோசை ஊற்றிட்டு வர டைம் அளவுக்கு நம்ம ஸ்லோ ஃபயரில் குக் பண்ணோன்னா அது அப்படியே ரவா தோசைனா உங்களுக்கு சுட்டு அவரே டாப்பில் அப்படி எந்திரிப்பார். அதுவே வந்து எழுந்துரும், என்ன எடுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்லோ ஃபயர்ல இருக்கப்ப வரும். எஸ். ஸோ ஒவ்வொரு தோசைக்கும் ஒவ்வொரு பதம் இருக்கு. ஓகே, கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி அதனா பாட்டிங்கன்னா தெரியும். தென் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கிறோம். இது ஆக்சுவலாக எல்லா தூளுமே சேர்ப்போம்.
இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். கடைசியாக வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்குறப்ப அது எல்லாத்தையும் அவர் ஈவன் பண்ணிடுவார். இதில் சோம்பு தூள் சேர்த்துக்கிறோம். அப்புறம் கரம் மசாலா. ஓகே, இது வந்து ஸ்டார்டர் மாதிரியா இல்லை என்ன மாதிரி செஃப்? இப்போ செமி கிரேவியா இருக்குமா, ரோஸ்டா இருக்கும்? ஓகே, தேவையான உப்பு ஆல்ரெடி வந்து நம்ம எக் பாயில் பண்ணுறப்ப சேர்த்துருக்கோம். எக் இது உப்பு சேர்த்துருக்கோம். இது வந்து அந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு இப்போ ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதை வதக்கிட்டு அடுத்தது அந்த எக்கை போட்டு ஒரு பரட்டு போட்டுக்கிறோம். ஒன்று சொல்லுவீங்களா? சொல்லட்டுமா? நான் இதை இப்படியே கூட சாப்பிட்றலாமே ஷெஃப்? ஆமா செஃப், எதுக்கு நம்ம வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு ஜாலியாக இருக்கும் அப்படியே டக்கு டக்குன்னு சாப்பிட்டு. ஆக்சுவலாக நல்ல ஸ்பைசி லவர் அப்படின்னா காரம் மட்டுமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா எப்படியே சாப்பிடலாம். பட் இந்த தேங்காய் பால் ஆட் பண்ணுறப்ப அது நல்லா உங்களுக்கு இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி அது ஒரு மாதிரி நல்ல ரிச்சாக இருக்கும். அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். கீ ஆட் பண்ணலாமா செஃப்? கீ ஆட் பண்ணலாம். பட் கீ ஆட் பண்ணோன்னா உங்களுக்கு அந்த ஸ்பைஸ் லெவல் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடும். ஓகே, கம்மி பண்ணிடும். அடுத்தது இப்போ கெட்டியான இந்த தேங்காய் பால் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இது நம்ம வந்து 2-ஆ டிவைட் பண்ணியே நம்ம எக் போட்டா நல்லா இருக்காதா? நல்லா இருக்குமா? சாப்பிட்றப்ப அப்படி தானே சாப்பிடுவோம். அது உடஞ்சிரும் அப்போ. ஓகே, ஆக்சுவலாக நல்லா ட்ரையாக உங்களுக்கு இந்த மாதிரி தேங்காய் பால்லாம் இல்லாமல் வெறும் பவுடர் மட்டும் போடுறோம் அப்படின்னா அப்போ நம்ம 1/2 போட்டு டாஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகே, பாருங்க இப்போ மசாலாலாம் கலந்து சப்பாத்தி, நான், தோசை எல்லாம் எடுங்க, வாங்க போய் நம்ம எல்லாரும் சாப்பிட போவோம். அப்படியே சாப்பிடலாம். ஆக்சுவலாக இது வந்து ஒரு தொக்கு மாதிரி, லைக் எப்படி சொல்றது, ஒரு ரோஸ்ட். நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ ட்ரை ஆக்கிடுவோம் நம்ம ஸ்லோ ஃபயரில். அப்படியே நம்ம நல்லா அதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெஜ்ஜில் வந்து உருளைக்கிழங்கு இருக்குல்ல, இந்த பாயில்டு உருளைக்கிழங்கு சேர்த்தோன்னா பாயில்டு உருளைக்கிழங்கு ஆயிலை ஃப்ரை பண்ணி இதில் ஆட் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். குட்டி பொட்டேட்டோ, பிக் பொட்டேட்டோ வாட் எவர். ஓகே, எந்த பொட்டேட்டோனாலும் பாயில் பண்ண உருளைக்கிழங்கு அப்புறம் எண்ணெயில் பொரிச்சு அதை வெட்டிட்டு, பெரிய பொட்டேட்டோனா அதை 4-8 வெட்டிட்டு, இல்லை பேபி பொட்டேட்டோனாலும் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சுக்கிறோம். இதனால் அதை ஃப்ரை பண்ணி சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன். அதனால கொஞ்சம் கிரன்ச்சியாக இருக்கும். ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படிங்கிறப்ப இந்த மசாலாவோட சேர்ந்து சாப்பிட்றப்ப அது ஒரு தண்ணி டேஸ்ட் கொடுக்கும். வாவ், சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குல்ல செஃப்? ஆமாம், ரெடி ஆயிடுச்சு. தென் ஆக்சுவலாக இந்த சாஸ் இருக்குல்ல, அதில் கூட ரைஸில் போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். அதான் செஃப் சொன்னேன், நான் தோசை சப்பாத்தி எல்லாம் ரெடி பண்ணிட்டோன்னு வைங்களேன், அந்த சாஸ்ல இருக்கிற எல்லாமே சாப்பிட்டு சூப்பராக நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கலாம். கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள், இது ஒரு நல்ல காம்பினேஷன். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். எஸ், இப்போ நைட்டு வந்து நீங்கள் சமைக்கலாம், என்ன சமைக்கலாம், டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலாம். முட்டை 2 தான் இருக்குது அப்படின்னா பட்டுன்னு இந்த ரெசிபி அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க, செஞ்சுருங்க, சூப்பராக வந்துடும். 4 இருந்தால் என்ன பண்ணுறது? 4 இருந்தா 4, 8 இருந்தா 8. அவங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க அதுக்கு பொறுத்த மாதிரி நீங்கள் வந்து எக் ஆட் பண்ணிக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எஸ், நம்ம ப்ரெசென்ட் பண்ணிடலாம். கேரளா முட்டை ரோஸ்ட் எப்படி செய்கிறோங்கிற பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை தாளிச்சிட்டு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் வதக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், மல்லித்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா சேர்த்து உப்பு, வேக வச்ச முட்டை பிரட்டிட்டு கெட்டியான தேங்காய் பால், கடைசியாக மிளகுத்தூள் சேர்த்துட்டு 3 நிமிஷம் வேக வச்சோன்னா சுவையான கேரளா முட்டை ரோஸ்ட் தயாராகிடும். நல்லா சுட சுட சோறு, இது லைட்டாக வந்து இந்த எக்கு, அந்த சாஸ், அந்த தொக்கு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த தொக்கோட ரைஸோட அந்த எக்கு சாப்பிட்டீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு நம்ம பார்த்த 2 ரெசிபியும் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சென்டிங் திஸ் ரெசிபி காயத்ரி. ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. எல்லா வியூவர்ஸ் நீங்களும் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி 2 சூப்பர் டிஷ்ஷோட நெக்ஸ்ட் வீக் நாங்கள் வந்து மீட் பண்ணுறோம். அண்ட் தென் பை ஃப்ரம் ரித்தி, ஷெஃப் பாலிமுருகன், signing off from Suvayo Suvai.